மக்களின் வரிப்பணத்தில் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் தமிழக அரசின் அறிவிப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மதுரை மக்கள் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். இது தேவையில்லாதுன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் ஏற்கனவே அடிப்படை வசதி உள்ளவங்களாக தான் இருக்காங்க. மக்கள் அடிப்படை வசதி இல்லாதவங்களுக்கு திட்டங்களை கொண்டு வரலாம்ல. புதுசாக வந்த ஒரு அரசு ஏதாவது செய்யுன்றனால தான் மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கான செயல் திட்டம் தான் அவங்க செய்யணும். இது வரைக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலை. மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க எம்எல்ஏக்கும் அப்படி தான் செய்கிறாங்க. அவங்க வசதி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் செய்கிறாங்க. நாங்கள் மக்களுக்கான திட்டங்களை தான் நிறைய எதிர்பார்த்த டிவிக்கு ஆட்சியில் இல்லை. யாருமே செய்ய முடியாததை சொல்கிறாரு. மக்களுடைய பணம் இந்த பட்ஜெட்டுக்கு தாங்குமா? இந்த வரி பணத்தில் தானே செய்யணும். பொருளாதாரம் சரிப்பட்டு வருமா? ஒவ்வொரு காருடைய மதிப்பு என்ன? அவங்களுக்கு அலவன்ஸ் படி என்ன? இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செஞ்சால் நாட்டுக்கு நல்லாயிருக்கும், ஊருக்கு நல்லாயிருக்கும். மக்களுடைய பணம் ஏழ்மையான உள்ளவங்களுக்கு அந்த 2500 கொடுத்தோம்னா அவங்க வாழ்த்துவாங்க. இவங்களுக்கு திட்டத்தை பார்த்தா பெரிய தொகை. அதை எந்த அளவில் போய் முடியும்ன்றது தெரியாதுல்ல. இன்றைக்கி எம்எல்ஏ எல்லா எம்எல்ஏட்டையுமே ஒரு கார் இல்லாமல் கிடையாது, ஒரு டிரைவர் இல்லாமல் கிடையாது. ஸோ இது அடிஷ்னலாக கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத ஒரு இதுதான் சார். அது தேவையில்லாதது தான். இது ஏன்னா மக்களோட வரி பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணலாம். இன்னும் ஏகப்பட்ட கிராமங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையிலே பார்த்தீங்கன்னா கப்பலூர் அதை சுற்றி உள்ள அங்கே திருப்பரங்குன்ற ஒன்றியத்திலலாம் நிறையா கிராமங்களில் போக்குவரத்து வசதி சரியான டைமிங்கில் பஸ்ஸு கிடையலை. பிள்ளைகள் கரெக்டான டைமிங்க்கு போய் சேர முடியல, வர முடியல. டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இதெல்லாம் நூலகம் அங்கங்கே பூராமே நூலகம்ன்ற பேர் மட்டும்தான் இருக்குது. நூலகம் திறந்தபடி கிடையாது, எப்பயுமே பூட்டிய நிலையில் தான் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பெண்களை போட்டு ஒரு சுய உதவிக்குழு ஆரம்பித்து அந்த பெண்களுக்கு ஒரு பெண்களை போட்டு அதில் டியூஷனுக்குலாம் வர வச்சு பிள்ளைகளை இந்த மாதிரி தரத்தை உயர்த்தலாம் சார். இதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் வரிப்பணத்தை மக்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு விதமாக பயன்படுத்தலாம். அதை விட்டுட்டு ஒரு டிரைவர் போட்டு அதுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து இதெல்லாம் மிக அத்தியாவசியமான செயல்பாடு சார்.